பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி சொல்வோம். குறிப்பாக எத்தனையோ நபர்கள் நம்மளோடு இருந்தவர்கள் இல்லாமல் போயிருக்கலாம். கடவுள் நமக்கு ஒரு நாளை நமக்கு கூட நிறைவாக கொடுத்திருக்கிறார். ஆனால் நன்றி சொல்வோம். இன்று நாம் தியானிக்கக்கூடிய அந்த இறை செய்தியை கவனமாக கேளுங்க, உள்ளத்தில் வைத்து அதை அப்படியே தியானம் செய்யுங்க. குறிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். அது மிகப்பெரிய ஒரு நற்செய்தி பணி. நாம் என்ன தியானிக்க போகிறோம்னா, கடவுளுடைய வார்த்தை, இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையை நம்ம ஏன் தினந்தோறும் படிக்கணும்? பைபிள் இருக்குதான்னு சொல்லி கேட்கலாம் கொஞ்சம் பேர். இணைச்சட்டம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 19வது வார்த்தை. இணைச்சட்டம் 17வது அதிகாரம் 19வது வார்த்தை. அதை தன்னோடு வைத்து கொள்ளட்டும், அதை நாள்தோறும் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் வாசிக்கட்டும். எதை? இந்த திருச்சட்டத்தை. இந்த திருச்சட்டத்தை தன்னோடு வைத்து கொள்ளட்டும். ஃபஸ்ட்டு தன்னோடு வச்சுக்க சொல்கிறார் ஆண்டவர். அடுத்து நாள்தோறும், அடுத்து பாருங்கள், அவன் வாழ்நாள் முழுவதும் வாசிக்கட்டும். ஃபஸ்ட்டு வாசிக்கணும், அப்போ தான் நம்ம அதை கடைபிடிக்க முடியும். வாசிக்கவே இல்லைன்னா எப்படி கடைபிடிக்க முடியும்? அப்போ கடவுள் என்ன சொல்கிறார்? அதை தன்னோடு வைத்து கொள்ளட்டும். உங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பைபிள் வாங்குங்க. கஞ்ச பிசுனாரித்தனமாக வீட்டில் 8 பேர் இருப்போம், ஒத்த பைபிள் வச்சு படிச்சுக்கிட்டு இருப்போம். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் குளிக்கிறதுக்கு தனித்தனி சோப்பு வச்சுருக்குறோம், தனித்தனி ப்ரெஷ்ஷு, தனித்தனி பேஸ்ட்டு, தனித்தனி துண்டு, எல்லாம் தனித்தனியாக குடும்பத்தில் வச்சுருக்குறோம். ஆனால் பைபிள் மட்டும் பாருங்கள், ஒன்று வச்சுருப்போம். காரணம் என்ன? சாத்தானுக்கு பைபிள்லாம் வாங்கக்கூடாது. நமக்குன்னு தனியாக ஒரு பைபிள் வேணும். குடும்பத்தில் 8 பேர் இருக்கீங்களா, 8 பைபிள் வாங்க. உங்களுக்குன்னு ஒரு பைபிள் வச்சுருங்க. அந்த பைபிளை உங்களோடு வச்சுக்கிறோங்க. அதில் படிங்க, நாள்தோறும் படிங்க. கடவுள் உங்களோடு பேசுவார். காரணம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவன் நாள்தோறும் வாசிக்கட்டும், வாழ்நாள் முழுவதும் வாசிக்கட்டும். இந்த பைபிளை படிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நம்மளோடு ஆண்டவர் பேசுவார், முகமுகமாக பேசுவார். எனவே இந்த இறை வார்த்தை தயவு செய்து, இந்த இறை செய்தி கேட்குற நீங்கள் நாள்தோறும் பைபிள் படிங்க. ரெண்டாவது பாருங்கள், இந்த இறை வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, திருப்பாடல் 12:6 களப்பற்ற வாக்குறுதிகள், மண் உலையில் தூய்மையாக்கப்பட்ட வெள்ளி போன்றவை 7 முறை புடமிடப்பட்டது. சும்மா இல்லைங்க, உங்களுக்கு இந்த இறை வார்த்தையில் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் செய்து முடிப்பார். நிச்சயமாக செய்து முடிப்பார். நீங்கள் வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்களேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து முடிப்பார். காரணம், இது மண் உலையில் தூய்மையாக்கப்பட்ட வெள்ளி போன்றவை 7 முறை புடமிடப்பட்டது. காரணம், ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. எனவே இந்த இறை வார்த்தை படிங்க. குறிப்பாக பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, எரேமியா 23வது அதிகாரம் 29வது வார்த்தை. என் சொல் தீயை போன்றதல்லவா, பாறை நொறுக்கிற சமட்டி போன்றதல்லவா. சாத்தான் தாங்க மிகப்பெரிய ஒரு பாறை. அந்த பாறையை நொறுக்கிற சம்மட்டி ஆண்டவருடைய வார்த்தை. அதாவது சிந்திச்சு பாருங்களேன், பாறை போல் இருக்கிற அந்த பிரச்சனைகள், பாறை போல் இருக்கிற துன்பங்கள், பாறை போல் இருக்கிற கட்டுகள், இதெல்லாம் எப்போ நொறுக்கப்படும்னா, எரேமியா 23:29, என் சொல் தீயை போன்றது அல்லவா, பாறையை நொறுக்கிற சம்மட்டியா, பாறையை நொறுக்கிற சம்மட்டி இறை வார்த்தை. இதை நீங்கள் படிக்க 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 கடவுள் எல்லாத்தையும் உடைத்து போடுவார், சாம்பலாக்கி போடுவார். இறை வார்த்தை படிக்கலைன்னு வைங்களேன், என்ன ஆகும்னா, ஆத்துமா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உணவு கிடைக்காதுங்க. உடலுக்கு உணவு சாப்பாடு, ஆத்துமாவிற்கு உணவு இறை வார்த்தை. அதனால தான் ஏசப்பா இறை வார்த்தையை வாசிக்க சொல்ல, டெய்லி இறை வார்த்தை படிங்க. ஆன்மா புத்துணர்ச்சியாக மாறும். ஆன்மா என்ன ஆகும்னா, இருள் அகன்று போகும், ஆன்மாவில் ஒளி உண்டாகும். எனவே இறை வார்த்தை கேட்போம், அதன்படி வாழ்வோம். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தரான ஆண்டவரே, அப்பா, இந்த இறை செய்தியை கேட்குற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எதற்கோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இறை செய்திக்காக, இறை வார்த்தை படிப்பதற்காக நேரத்தை ஒதுக்குவதில்லை. இது உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் நாள்தோறும் அதை தன்னோடு வைத்து கொள்ளட்டும், நாள்தோறும் வாசிக்கட்டும், வாழ்நாள் முழுவதும் அதை வாசிக்கட்டும் என்று கட்டளை என்று சொன்னீங்களப்பா.
இறைச்செய்திக்கிற பிள்ளைகளுக்கு இறைவார்த்தை படிக்கிற, பைபிள் படிக்கிற, திருவிழியம் படிக்கிற அப்பா அந்த ஆற்றலை கொடுங்கப்பா, ஆர்வத்தை கொடுங்கப்பா. இறைவார்த்தை படிக்கணும்னு சொல்லி ஒரு உந்துதலை கொடுங்க. இறைவார்த்தை படிக்க முடியாமல் கிடக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இன்றைய எரிந்து சாம்பலாக மாறட்டும். இறைவார்த்தை படிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்டுகளும், சாத்தானுடைய கட்டுகளும் இறைச்செய்திக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், நாசரத்து இயேசுவின் நாமத்தில் எரிந்து சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. இறைவார்த்தையை படித்து தியானித்து அதன் பிரகாரம் வாழக்கூடிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நாசரத்து இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளும் கட்டுகளும் இன்று போல எரிந்து போகட்டும். நாசரத்து இயேசுவின் நாமத்தினால் இந்த இறைச்செய்தி கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.